எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மாம்சு என்கிட்ட பேசணும்னு வர சொன்னையா? மாறன் என்ன சொன்னாங்க? ஆமா தேனு. நீ வீட்டுக்குள்ள வந்து சொல்ல வேண்டியதானே? வீட்டுக்குள்ள வரமாட்டியா? வரமாட்டேன். என்னாலதானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேனு. சாரி மாம்சு, நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் பண்ண தப்பு தான் காரணம். சரி, திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்தது நடந்தது தான், அதை மாற்ற முடியாது. நீ இப்போ என்ன பண்ணுற? பெரியம்மா வீட்டுக்கு போ. பெரியத்த வீட்டுக்கா? ஐயோ. போ தேனு, போய் விக்னேஷ் கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்கிட்டயா? ம். அவன் என்னை மன்னிப்பானா? தெரியல, மன்னிக்கிறானா என்னமோ, ஆனால் மன்னிப்பு கேட்கணும் நீ. பெரியத்த என்னமோ சொல்லுவாங்களா? அடிப்பாங்களா? சேச்சா, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீ விக்னேஷ் கிட்ட மன்னிப்பு கேளு. முடிஞ்சா பெரியத்துக்கிட்டையும் நல்லா பேசு. இப்போ நடந்த விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டது அவன்தான். நீயும் தானே மாம்சு? நானும் தான். ஆனாலும் என் தம்பி தப்பு பண்ணியிருக்கான்ல, அதுக்கு உண்டான தண்டனையை நானும் சேர்ந்து தானே அனுபவிக்கணும். அதுவும் இல்லாமல் இதை ஆரம்பிச்சு வச்சது நாங்க தானே. சாரி மாம்சு. இல்ல தேனு, தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இந்த தப்புல பங்கு இருக்கு. ஆனா விக்னேஷ் பாவம், எந்த தப்புமே செய்யாதவன். எங்க அக்காவுமே எந்த தப்பும் செய்யல. ஆமா, என் மேல பாசம் வச்சதை தவிர என் மானு எந்த தப்புமே பண்ணல. இப்படி எல்லாம் பேசாத மாம்சு. மான அரவிந்த் நல்லா பாத்துக்குவான், பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். பெரியம்மாவும் அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டாங்க, நல்லா பாத்துக்குவாங்க. நீ விக்னேஷ் கிட்ட மட்டும் போய் மன்னிப்பு கேட்குது. சரி. முத்து என்கிட்ட கடுகடுன்னு இருக்கான். எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் தாலி கட்டுனானா சொல்றான். இங்க பாரு தேனு, அது நீ ஆச்சு அவனாச்சு. உங்க 2 பேருக்குள்ள நீங்க அதை எப்படி சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கோங்க. ஆனா நீ புத்திசாலி பொண்ணு, அவனை ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். மாமா கூட என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு தெரியுமா? அத்தையும் ஒரு வாரமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது தேனு, எல்லாம் காலப்போக்கில் சரியா போயிடும். நாளைக்கு காலேஜ் போயிட்டா படிக்கிறதுக்கு வந்து வேலையை பார்க்கறதுக்குன்னு நேரம் சரியா இருக்கும். அதில் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போடுறதுக்கோ அழுகிறதுக்கோ எல்லாம் நேரமே இருக்காது. அதனால நீயும் அழுதுகிட்டே இருக்காம அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. காலேஜுக்கு போனா எல்லாரும் கேலி பண்ணுவாங்களா மாம்சு? அதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் தேனு. பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பேசுவாங்களா அப்படி பேசுவாங்களா, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இல்லை இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லடா. நீ புத்திசாலி பொண்ணு தேனு, உன்னால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நீ சரி பண்ணிடுவ. சரி பண்ணிடுவனா? அதெல்லாம் சரி பண்ணிடுவ. நீ தைரியம் மாறு என்ன. நீ முதல்ல அழுகையை நிறுத்திட்டு போ, பெரியம்மா வீட்டுக்கு போ. போயிட்டு உங்க பெரியத்துக்கிட்டையும் விக்னேஷ் கிட்டையும் மன்னிப்பு கேளு போ. சரி. விக்னேஷா, இப்ப எதுக்குடா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? உங்களுக்கு என்னம்மா, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு மருமக வந்துட்டா. ஆனால் எனக்கு என்னை நம்ப வச்சு ஆசை காட்டி ஏமாத்திட்டீங்க இல்லைம்மா எல்லாரும். உங்ககிட்ட நான் கேட்டேனாம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைங்க, பரிசம் போடுங்கன்னு. கோச்சுக்கிடாத விக்னேஷா, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து அம்மா கட்டி வைக்கிறேன். ஆட்டை நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு போய் நிறுத்தி கழுத்து அறுத்த மாதிரி என்னை கழுத்து அறுத்துட்டீங்க எல்லாருமா சேர்ந்து. இப்போ பாரு விக்னேஷா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ வெளிநாட்டில் போய் படிக்க போறவன், அங்கேயே வேலை பார்க்க போறவன். உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து அம்மா கட்டி வைக்கிறேன். வெண்ணிலாத நல்ல பொண்ணு, அவளைத்தான் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அவன் நல்ல பிள்ளை தான்டா, இப்படி சபையில் வச்சு கழுத்தறுப்பான்னு யார் கண்டா? சரி விடு, அதான் பதிலுக்கு நம்மளும் அப்படி செஞ்சிட்டோம்ல. நீங்கள் மாற்றி மாற்றி பதிலுக்கு பதில் பழி வாங்கிக்கிட்டீங்க. கடைசியில் என் வாழ்க்கை தான் போச்சு. என்னடா அந்த வயசுல வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சுன்னுக்கிட்டு? நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் 1 வருஷத்துல ஃபாரின் போயிடுவேன். உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜகுமாரியை பார்த்து அம்மா கட்டி வைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டீங்கம்மா. நாளைக்கு காலேஜுக்கு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை என்ன பேசுவாங்க, எப்படி பார்ப்பாங்க? சரி, அவங்க முகத்துல எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? என்னை எப்படி கேலி பண்ணுவாங்க தெரியுமா? விக்னேஷா, எதுக்குடா அழுகுற? போலாங்கிட்டு. விக்கி கொக்கி, எதுக்கு அழுகுறேன்னு தானடா கேக்குறேன். விக்னேஷா, உன் மைனி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மலரு, சும்மா இரு மலரு. அவன் அழுகுறத பார்த்து தானே கேக்குறேன். பதில் சொல்றதுக்கு என்ன அவனுக்கு? அவன் எதுக்கும் அழுதுட்டு போறான். சரி வா, உள்ள வா. மலரு, நீ உள்ள போடா. போய் செத்த நேரம் ரெஸ்ட் எடு போ. எதுவும் கேள்வி கேட்டா பதில் சொல்லி பழகு. என்ன அப்படியே முறைச்சுக்கிட்டே தெரியக்கூடாது. நீ போங்கிற கருப்பங்கிட்ட சொன்னா மூஞ்சிலே குத்திடுவான். சரி சரி, உள்ள போ உள்ள போ. 2 பேரும் போங்க, எல்லாரும் போங்க. விக்கி கொக்கி போடா. லூசு. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வாங்க. அரவிந்தா, என்னடா சொன்னாவே? ஏதோ கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தான், என்னவா? ஒன்றுமில்ல, மலரை நல்லா பார்த்துக்கோணும். சரி. மலர்கிட்ட தப்பாலாம் எதுவும் பழகக்கூடாதான். வேற மாதிரி நினப்போட அவள் பக்கத்தில் போகக்கூடாதான். படிப்பு முடியும் தட்டிக்கும் தள்ளியே இருக்கணுமா.
ஆஹா, அதை சொல்றதுக்கு அவன் யாரு? சரி விடுங்கம்மா, அவன் ஏதோ வழியிலையும் வேதனையிலையும் அப்படி பேசுகிறான். என்ன இருந்தாலும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும்ல. இருக்கத்தையும் செய்யும். இப்போ யார் இல்லைன்னா அதுக்காக உனக்கு ஆர்டர் போடுறதுக்கு அவன் யாரு? சரிம்மா விடுங்கம்மா. ஆனால் அவன் சொன்னதையே நானும் சொல்கிறேன். சின்ன பிள்ளை, படிப்பு முடியட்டும், என்ன பார்த்து பக்குவமாக இருந்துக்கோ. ஏம்மா என்னம்மா அவன் தான் அப்படி பேசுகிறான்னு நீங்களும் அதே மாதிரியே பேசுகிறீங்க. ஏடே, உங்கள் வயசை பற்றி எனக்கு தெரியாதாடா? எல்லாத்தையும் தாண்டி தானே நானும் வந்திருக்கேன். போ போ, உள்ளே போ. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. அவனே இப்படி பேசிட்டான்னு நானே வருத்தத்தில் இருக்கேன். அவன் அப்படித்தான்டா பேசுவான். கிறுக்கு பிடிச்ச மாதிரி இவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான்ல, அவனை மாதிரியே உன்னையும் நினச்சிருப்பான். சரி போ போ, உள்ளே போ. போய் அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நல்லா சிரிச்சு வச்சு பேசு போ. ஏத்தே, வாடி குடிய கெடுத்தவளே, சிங்காரி வா. என்ன எத்தே? என்னன்னு சொல்லு. சும்மா எத்தைய நொத்தையன்னுக்கிட்டு இருக்காத. என்னைய மன்னிச்சிருங்கத்தே. எதுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டேன்ல தே, அதுக்கு தான் விக்னேஷ்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலான்னு தான் தே வந்தேன். எந்திரி எந்திரி. இப்போ என்கிட்ட வந்து மன்னிப்பு காலுன்னு உங்ககிட்ட நான் கேட்டனாக்கும். இருந்தாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல தே. எனக்கு நீங்கள் 2 பேருமே என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைதேன். ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஆளுக்கு ஒரு மருமகன்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் மலரை என் வீட்டுக்கு எடுத்துக்கிடலான்னு நான் பார்த்தேன். அவன் மாட்டேன், நான் கற்பனத்தையும் கட்டுவேன்ட்டா. நீ விக்னேஷை கட்டுறேன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணோம். அப்படின்னா என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையாத்தே? கோபம் இருக்கு, ஆனால் மலர் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் அந்த கோபமெல்லாம் சரியாக போச்சு. அப்படின்னா என்னைய விட அக்காவை தான் உங்களுக்கு பிடிக்குமா? நானே பெரிய வாயாடி, நீ எனக்கும் பெரிய அப்பத்தாவா இருக்க. ஒரு வீட்டில் 2 வாயாடி இருந்தா சரிப்பட்டு வராது. எனக்கு மலர்தான் சரிப்பட்டு வருவா. உனக்கு அந்த வாயில்லா பூச்சி மரகதம் இருக்கால்ல, அவதே லாயக்கப்படுவா. நீ அங்கேயே போய் இருந்துக்கோ. இதுவே உங்க அக்கா மலருன்னா ஒரு புள்ள பூச்சி, என்ன சொன்னாலும் சரிங்கத்தேன்னு தலையை ஆட்டுவா. எனக்கெல்லாம் அந்த மாதிரி மருமகதான் சரிப்பட்டு வருவா. எனக்கு என் வீட்டில் என் சத்தம் மட்டும்தான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைய மீறி இன்னொரு சத்தமெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். உனக்கு அந்த வீடு தான் சரி, அவன் தான் சரி. உன்னைய நான் மகாராணி மாதிரி வச்சிருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ மாட்டுக்கொட்டையில தான் போய் உழுகணும்னு நினச்சிருக்க. போய் உழு போ. விக்னேஷை மட்டும் கொஞ்சம் கூப்பிடுங்கத்தே. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ம். விக்னேஷா, டே விக்னேஷா, குட்டி பிள்ளை. என்ன இப்போதே செத்த நேரம் படுப்போன்னு போனேன், நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்களா? இந்த அவ வந்திருக்கா, என்னன்னு பேசு. என்னம்மா இவளுக்கு? என்னன்னு கேளுடா. ஏய் என்னல விக்கி, சாரிடா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன வெங்காயத்துக்கு இங்கே வந்து சாரி கேட்குற? பா, நான் பண்ணது தப்பு தான் விக்கி, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். சாரிடா. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன், அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்ப. அதெல்லாம் மன்னிக்க முடியாது, போ. அப்படியெல்லாம் பேசாத விக்கி. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு விக்கி. எப்பவும் போல என்கிட்ட பேசுவேன்னு சொல்லு. என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிரு. அப்படியெல்லாம் பேசாதடா. ஆனால் நான் இதை மறக்கவே மாட்டேன்ல என்னைக்குமே. என்னை எப்படி நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க? எனக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும்டா. அவனை நான் சின்ன பிள்ளையில இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாடதையும் புரிஞ்சுக்கிடவே இல்லை. அதுக்கு என்னைய வச்சு விளையாடுவேன். உன் போதைக்கு என்னைய ஊறுகாயாக்கி இருக்க. சாரி விக்கி. அண்ணா போ, உனக்கெல்லாம் அவன் தான் சரிப்பட்டு வருவான். நான்லாம் லாய்க்கப்படவே மாட்டேன். உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்கணும்னு நினச்சேன் பத்தியா? எனக்கு இதுவும் தேவைதான், என்னமும் தேவைதான். நல்லா மூக்க உடச்சிட்டேல, போ. நம்ம அவங்கிட்ட போய் நல்லா மாட்டிக்கிட்டு முழி, போ. கொஞ்சம் டைட்டாக ஒரு ஜீன்ஸ் போட்டதுக்கே என்ன பேச்சு பேசினா உன்னைய. ஆனால் உனக்கெல்லாம் அவன் தான் சரிப்பட்டு வருவான். நல்லா ஏறி ஏறி மிதிப்பான். வாங்கு போ. என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா சொகுசாக ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபாரினில் போய் இருக்கலாம்லப்ல. நம்ம அவன் கூட போய் நல்லா குப்பை கொட்டு, மாடு மேயி, சாணி எள்ளு, எல்லா வேலையும் பாரு, போ. அவன்லாம் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். 50 வேலையும் உன் தலையில தான் கட்டுவான் பாரு. போ, போய் நல்லா அனுபவி, போ. என் கண்ணு முன்னாடி வந்துடாத இன்னொரு தடவை, சொல்லிட்டேன். மூஞ்சிய பாரு. மான்சு சொன்னதேன்ட்டு இவங்கிட்ட சாரி கேட்க வந்தா ரொம்பத்தான் பேசுறான். ப்ரோ, என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற. வெண்ணிலாவெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்க. கருப்பா, எதுக்குடா பேக்ல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வர சொன்னேன்? ஏன் ப்ரோ வீட்டுக்குள்ள வரமாட்டியா? நான் கடையில போய் இருந்துக்கிறேன்டா. கடையிலையா ப்ரோ? அங்க போய் எப்படி இருப்ப? ஏன் இருக்க மாட்டேன்? 2 வருஷம் வெட்ட வெளியிலேயே இருந்திருக்கேன். கடையில இருக்க மாட்டேன்னா என்ன ப்ரோ? அங்கெல்லாம் போகாத ப்ரோ, நீ வீட்டுக்குள்ள வா. இல்ல, நான் கடையிலேயே தங்கிக்கிறேன். காலையிலையும் சாயங்காலமும் காலேஜ் போற நேரம் தவிர நானே கடையை பாத்துக்கிறேன். நீ பண்ணைய பாத்துக்கோ ப்ரோ. ஆளுக்கு ஒரு நாள் மாறி மாறி தானே ப்ரோ பார்ப்போம்.
அப்படிலாம் இனிமேல் பார்க்க வேண்டாம். அங்க மொத்தமா நான் பாத்துக்கிறேன், இங்க மொத்தமா நீ பாத்துக்கோ. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பேசுற? நீ வீட்டுக்கு வா ப்ரோ முதல்ல. குமார் அதை குடுறா. ஏன்டா இப்படி பண்ற? வீட்டுக்கு இனிமே வரவே மாட்டியா? கொடு பேக்கை கொடு. எங்கடா குளிப்ப, எங்கடா சாப்பிடுவ? அதெல்லாம் ஏன் கவலை, நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ப்ரோ என்னை விட்டுட்டு போகாத ப்ரோ. சாரி ப்ரோ, நான் தெரியாம பண்ணிட்டேன், யோசிக்காம பண்ணிட்டேன் ப்ரோ. நான் ஒரு நிமிஷம் நில்லுடா, அந்த வந்துடுறேன்னு சொல்றதுக்குள்ள ஓடுனேல. அவ்வளோ அவசரம் எல்லாத்துலயும் உனக்கு. தெரியாம ஒரு கோவத்துல பண்ணிட்டேன் ப்ரோ. என் மேல நீயே கோவப்பட்ட நான் எங்க போவேன் ப்ரோ? நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இரு, நான் போறேன். என்கிட்ட பேச மாட்டியா? பேசிக்கிட்டு தானேடா இருக்கேன். நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சேனா அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கோ, வெண்ணிலாவையும் நல்லா பாத்துக்கோ ப்ரோ. முத்து இருடா. பாத்தியா குமாரு, என் அண்ணன் என்னை விட்டு போறத பாத்தியா? அவன் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கான்டா. அவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு போ. அதுக்காக வீட்டை விட்டு போனா அதுக்கும் சரி சரின்னு சொல்றியா? அவன் மனசுல இருக்கிற காயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டா ஆறும். உடனே ஆறணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தானே. அவனுக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருக்கட்டும், விடு. நம்மெல்லாம் கூட இருந்தா அவனுக்கு என்னடா பண்ணியிருக்கோம்? கொஞ்ச நாள் நம்மளையெல்லாம் விட்டுட்டு தனியா இருந்தா அவன் நிம்மதியா இருப்பான்னா இருக்கட்டும். எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சே என் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படும். அவன் சொன்ன மாதிரி அதையெல்லாம் முதல்ல யோசிச்சிருந்துருக்கணும். ஏய் எங்க போயிட்டு வர? பெரியத்த வீட்டுக்கு. இப்ப அங்க என்ன உனக்கு வேலை? இதாடா இப்ப எதுக்குடா அவகிட்ட பாயுற? ஏய் நீ போடாங்கிட்டு. இப்ப தானடா உங்க அண்ணன் சொல்லிட்டு போனா, அதுக்குள்ள பாரு இவனை திருத்தவே முடியாது இவனையெல்லாம். ஏய் இப்போ உனக்கு அங்க என்ன வேலை? விக்கியை பார்க்க போனேன். அவனை என்னத்துக்கு நீ பார்க்க போற? ஏன் பார்த்தா என்ன? ஏன் அத்தை பையன், நான் பார்க்க போறேன், உனக்கு என்ன? தலக்கா, ஆனா இவ்வளவு லேசுப்பட்ட ஆள் இல்ல. உன் அத்தை பையனா? அப்ப அவங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு எங்க வீட்டுல வந்து இருக்க? நான் அங்கதான் போய் இருக்கலாம்னு நினைச்சேன். நீ தானடா தாலி கட்டி கூட்டிட்டு வந்த. ஆனா இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு சளைச்சது கிடையாது. என்னன்னு கட்டி உருளுங்க. நான் தாலி கட்டினேன், தாளம் போட்டுனேன், எல்லாம் சரிதான். இப்ப எதுக்கு அங்க போனேன்னு மட்டும் சொல்லு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. கொஞ்சம் பர்சனலா பேச போனேன். என்ன பர்சனல் உனக்கு அவங்கிட்ட? அதுவா, விக்கி விக்கி, நான் இந்த முத்து மாடத்தான் லவ் பண்ணேன். அவன் என்னை புரிஞ்சுக்கிடல. சரி புரிஞ்சுக்கிடாதவன் நமக்கு எதுக்குன்ட்டு நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைச்சேன். நடுவில் இந்த கிறுக்கு மாடு புகுந்து காரியத்தையே கெடுத்துருச்சு. இப்போ அவங்க வீட்டில் தான் நான் இருக்க வேண்டியதா இருக்கு. அவன் என்னை அடிச்சான் திட்டு, நான் தாலியை கலட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன்டா, நீ திரும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அட கிறுக்கு மாடே, நம்புறான் பாரு. என்னடி சொன்னா அதுக்கு அவன்? எப்பவும் உனக்காக காத்திருப்பேன் வெண்ணிலான்னு சொன்னான். எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கேன் வெண்ணிலான்னு சொன்னான். ஓஹோ, அவனை எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிற? இப்பவே தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ, அவன் கூட போ. ஐயோ, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு என்ன காதுல பூ வச்சுக்கிட்டு நிக்கிறேன் நானு. நம்பலையா அப்படின்னா? ஆளு மூஞ்சி முழியையும் பாரு. தள்ளிப்பாங்க. ஆமா, என் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருந்த, என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும்? என் ப்ரோ உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அதை சொன்னா மட்டும் நம்புவியா? நீ சொல்லு, நீ சொல்றதுலயே எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியும், சொல்லு. விக்கி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு மான்சு. திமிரு பிடிச்ச குரங்கு. என்ன மலரு, கழுத்துல செயின் எல்லாம் புதுசா இருக்கு. அத்தை தான் போட்டு விட்டாங்க அரவிந்தா. நல்லா இருக்கு உனக்கு. ரெட்டவடம் செயின் என்ன, எங்க அம்மாவோடது. ஏன் மலரு, என்ன? எனக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு, வலிக்குதாடான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? அடிபட்டா வலிக்கத்தானே செய்யும். அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுது என்ன. ஆனா இப்போ வலி எப்படி இருக்குன்னு கேட்கலாம்ல. கருப்பை அடிச்சான்னா ஒரு வாரத்துக்கு வலிக்கும், எங்க அண்ணன் சொன்னான். உனக்காகத்தான் மலர் அவனை திருப்பி அடிக்காம விட்டேன். அடிப்பா அடிப்பா, நீ அடிக்கிற வரைக்கும் அவன் கை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா, இல்ல என் கை தான் பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? நீ அவன கையை வாங்கி பாரு, உன் கையை நான் உடைச்சு விட்டுருவேன். மலரு என்ன மலரு, அவன் என்னை அடிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. நீ சேட்டை பண்ண, அதனால அவன் அடிச்சான். அவன்லாம் சேட்டை பண்ண மாட்டானாக்கும். அவன்லாம் பண்ண மாட்டான். ஏன் மலரு, உனக்கு என்னை பிடிக்குமா? பிடிக்குமே. என்னை பிடிக்குமா அவனை பிடிக்குமா? ரெண்டு பேரையுமே பிடிக்கும். சரி, என்னைய ரொம்ப பிடிக்குமா கருப்பனை ரொம்ப பிடிக்குமா? கருப்பனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் மலரு, நானும் தானே உன் மேலே பிரியமா இருக்கேன். அப்புறம் ஏன் உனக்கு அவனை மட்டும் பிடிக்குது? தெரியல, ஆனா எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா முதல்ல எங்க மாமா, ரெண்டாவது கருப்பேன், மூணாவது. போதும் போதும் போதும். அப்படின்னா உனக்கு கருப்பனை விட உங்க மாமாவை தான் ரொம்ப பிடிக்குமா, சித்தப்பாவை? ஆமா. ஏன் பிள்ளை அப்படி? ஏன்னா கருப்பனுக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கும் மாமாவை ரொம்ப பிடிக்கும். மாமா சொன்னதுனாலதான் கருப்பேன் என்னையும் உன் கூட போக சொன்னான். கருப்பன்
கருப்பன் சொன்னனாலதான் நானும் உன் கூட வந்துட்டேன். அப்படி எனக்காக வரல என்ன மலரு? நான் உனக்காக வரல, கருப்பன் சொன்னான்னு தான் வந்தேன். நீ அவங்கிட்ட இருந்து என்னை புடுங்கிட்டு வந்துட்ட. அரவிந்தா, சொல்லு. இந்த போனை கருப்பன் வாங்கி கொடுத்தான்ல, இதுல எப்படி போன் போடுறது எல்லாம் எனக்கு சொல்லி தர சொல்லி உங்ககிட்ட சொன்னான்ல, என்ன சொல்லி கொடுக்குறியா? ஒன்று நமக்குனா கருப்பனுக்கு போன் போற மாதிரி செட் பண்ணி கொடு. இந்த வேலையை நீ என்னையவே பார்க்க சொல்லுவ என்ன? இங்க பாரு, இருட்டிருச்சு, நேரத்துக்கு அப்புறம் வெளியே போக கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப அவங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. நீ போன் போட்டு கொடு. காலையில் பாரு. எனக்கு இப்பவே அவங்ககிட்ட பேசணும். காலையில் நேராகவே போய் பாரு மலரு. அரவிந்தா, நீ வாரையா? நம்ம 2 பேரும் போவோமா? என்னைய தானே அத்தை போக விட மாட்டேங்கிறாங்க. நீயும் வந்தேன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வாரையா? நம்ம 2 பேரும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரியா போச்சு. எந்த வேலைக்கு என்னைய கூப்பிடுற நீ? கொல்ல பக்கம் கூடி போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. வாடா. மலரு, நான் யாருன்னு தெரியுமா? அரவிந்தே. நான் உன் புருஷன் மலரு. அப்படின்னா இந்த எங்க அத்தைக்கு மாமா மாதிரியா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா மாதிரியா? ஆமாம். அப்படின்னா எனக்கு கருப்பன் தானே அப்படி இருக்கணும். நான் தான் உனக்கு தாலி கட்டிட்டேன்ல மலரு. இன்னமே அவனை பற்றி பேசாத. பேசுவேன். சரி நீ பேசு. அவனை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லலை. இந்த மாதிரி அவனை பற்றி பேசாத. அப்படின்னா கருப்பனை பார்க்கறதுக்கு என்னைய கூட்டிட்டு போ. காலையில் பாப்ப மலரு, சொன்னாப்புல கேளு. போனாவது போட்டு கொடு, நான் பேசுறேன். சரி கொண்டா. அந்தாண்டாண்டா. உன்னால இந்த ஜென்மத்துல என் மான முகத்துல சிரிப்பை வர வைக்க முடியாது அரவிந்தா. இந்த அரவிந்தா, போன் போட்டு கொடு. இவ்வளவு நேரம் மூஞ்சியை தூக்கி உம்முன்னு வச்சிருந்த, இப்போ மட்டும் சிரிக்கிற. அரவிந்தா, அரவிந்தா, போன் போட்டு குடியா. கொண்டா. போடு போடு. நம்பர் சொல்லட்டுமா? தெரியும் தெரியும். உனக்கும் தெரியுமா? இந்தா பேசு. ட்ரிங் ட்ரிங்னு சத்தம் கேட்கல. பேசு, லைன்ல இருக்கான் பேசு. மனு, கருப்பா, என்னடா மனு, என்னடா பிள்ளை? உன்னைய பார்க்க வருவோம்னு நினைச்சேன்டா. அத்தை நேரத்துக்கு அப்புறம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருட்டிருச்சுலடா, வெளியே வர வேண்டாம் சரியா? அரவிந்தனை துணைக்கு கூப்பிட்டா அவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் உனக்கு போன் போட்டு கொடுக்க சொன்னேன். நீ எங்க இருக்க? கடையில இருக்கேன்டா பிள்ளை. கடையில என்ன பண்ற? பலசரக்கெல்லாம் பேக்கெட் போட்டுட்டு இருக்கேன்டா. ஆமாவா? நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியாடி தங்கம்? ஆமா, அத்தை இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்தாங்க. சரி, என் பிள்ளை எத்தனை சாப்பிட்டது? 5 சாப்பிட்டது. சமத்து பிள்ளையா போயிட்டாங்க போல. ஆமா, கருப்பை 5 இட்லி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கான்ல. சொல்லியிருக்கானா? ஆமா, சொல்லியிருக்கான். சரி, அந்த பூனைக்குட்டி பால் குடிச்சதா? பூனைக்குட்டி பால் குடிச்சிருச்சு. அத்தை கொடுத்தாங்களாடா? மாமா வந்து கொடுத்தாருடா. நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா பிரியமா வச்சுக்கிறாங்க. சரிடா தங்கம். அரவிந்தா என்ன செய்யறான்? இந்த உட்காந்துருக்கான். சரி, நாளைக்கு காலேஜ் போகணுமா? போகணுமா? அம்மா போகணும்ல. ஆமா, போகணும்ல. சரி, அப்படின்னா நேரத்துல தூங்குங்க. நீ இன்னும் தூங்கல? நான் கடையை சாத்திட்டு வர்றதுக்கு 10:30 மணி ஆகும்லடா. அப்பனா கடையை சாத்திட்டு வந்து தூங்குவியா? ஆமாடா. சரி, கடையில கூட்டமா இருக்கு, நான் வச்சிடட்டுமா? சரி, குட் நைட். குட் நைட்டுடா குட்டி, தூங்குங்க. நீ தூங்கிடு என்ன? சரிடா, சரி வச்சிடுறேன். டாடா. டாட்டா. அரவிந்தா, இதை அமர்த்துறதுக்கு எதை அமுக்கணும்? இந்த ஜகப்பு இருக்குல்ல, இந்த இதுவா? ம் சரி. அரவிந்தா, ட்ரிங் ட்ரிங் சத்தமே கேட்கலடா. நீ எப்படா ஃபோன் பண்ணுவேன்னு கையிலே வச்சிருந்துருப்பான் போல. ரிங் போக முன்னாடியே எடுத்துட்டான். ஆமாவா? சரி, நம்ம தூங்குவோமா? ஏன் மலரு, நாளைக்கு காலேஜுக்கு போனா என் காயத்தை எல்லாம் பார்த்து எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க. சொல்லு, கருப்பை அடிச்சான்னு சொல்லு. சரி, என் காயத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டியா? உன் கண்ணத்துல எல்லாம் இருக்கு காயமெல்லாம். ஆமாம். தொடக்கூடாது, பேட் டச். கன்னத்தில் தொட்டா பேட் டச்சுன்னு யார் சொன்னா? கருப்பேன் சொன்னான். மனு, உன்னை யாராவது எங்கேயாவது தொட்டு தொட்டு பேசினாங்கன்னா அப்படிலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுறணும். அது பேட் டச் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கான். அப்ப நானும் அப்படித்தானே இருக்கணும். இன்னும் வேற என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கான்? எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான். அவன் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஏதாவது சொல்லி கொடுத்தா கேப்பையா? கேப்பனே. சரி, நம்ம தூங்குவோமா? கருப்பேன் தூங்க சொல்லிட்டான். சரி, தூங்குவோம். மலரு. அரவிந்தா, நீ போய் தம்பி கூட தூங்கியா? நானும் மலர் இங்கே தூங்குறோம். போ. மலரு, தூங்குவோமாடா? தூங்குவோம் தே. தூங்குறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தூங்கணும். சாமி கும்பிட்டுட்டு தூங்கணுமா? ஆமா, நாங்கெல்லாம் எப்பவுமே அப்படித்தான் தூங்குவோம். அப்படித்தான் தூங்கணும்னு கருப்பேன் சொல்லி கொடுத்துருக்கான். பாத்ரூம் போயிட்டு காலெல்லாம் நல்லா கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு திருநாறு பூசிட்டு தூங்கணும். சரி, போயிட்டு வா. போ. சரி. அரவிந்தா, மலர் உங்ககிட்ட நல்லா சிரிச்சு வச்சு பேசுறா போல. முகம் சிரிச்ச முகமா இருக்கு.
ஆமாம் நல்லா சிரிச்சா நீங்கள் எதே மெச்சிக்கிடணும். அவங்கிட்ட பேசிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்கிட்ட பேசுனாளா? ஆமாம், இந்த ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான்ல. நீங்கள் வேற வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? ஃபோனை போட்டு கொடுன்னு ஒத்த காலில் நிற்கிறா. இல்லாட்டி வாட அரவிந்தா நம்ம 2 பேரும் கொல்லை பக்கம் போய் ஓடி போய் அவனை போய் பார்த்துட்டு வந்துருவோங்கிறா. கொல்லப்பக்கம் கூடி போய் பார்க்கவா? எல்லாம் என் நேரம். அதனால தான் ஃபோனை போட்டு கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தில் தான் ஓடுறா. சரி சரி, சின்ன பிள்ளை எவ்வளவு நாள் அவன் கைக்குள்ளேயே இருந்துட்டால, அதனாலதான். சரியா போயிடுவாடா. என்னம்மா, நானும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. ஒரு நாள்லயே இப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி? சரிம்மா, நீங்கள் தூங்குங்க, நான் போகிறேன். மருந்து எடுத்து போட்டுக்கோ. ம். இந்த போனு தானா? ஏடி இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கடற்கறதெல்லாம் கடக்கட்டும், கிளவிய தூக்கி மடியில வைங்கிற மாதிரி 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்ப இந்த 2 பைக்கையும் வாங்கணுமா? அப்புறம் என் அண்ணன் பிள்ளைகளுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? அதெல்லாம் செய்யற மாதிரி அடி இந்த கல்யாணம் நடந்திருக்கு. கூறுகட்டவளே, எப்படினாலும் நம்ம பிள்ளைகளை, என் அண்ணன் பிள்ளைங்க 4 பேர்ல யாராவது 2 பேருக்கு தானே கட்டி வைக்க போறோம். அதுதானே இப்ப நடந்திருக்கு. இதை மட்டும் உங்க சின்ன அண்ணன் வந்து பார்க்கணும். அதெல்லாம் சந்தோஷப்படுவாரு. இந்தா உன் சின்ன மருமகன் வாரம். மர்மானே, என்னத்தே? காலேஜுக்கு கிளம்பிட்டீங்களோ? ஆமா, போகணும்ல. இங்க பாருங்க, நீங்க காலேஜ்ல போறதுக்கு தான் பைக் வாங்கி வச்சிருக்கோம். அது என்னங்க பேரு? பேசடி. மர்மானே, இந்த பைக்ல தான் இனிமே நீங்க காலேஜுக்கு போகணும். என் பிள்ளைய பின்னாடி உட்கார வச்சுக்கோங்க. எது? 2 பேரும் ஜோடியா போய் இறங்குங்க மருமகனே. பத்திரமா பிள்ளைய கூட்டிட்டு போய் பத்திரமா கொண்டு வந்து விடுங்க. 2 பேரும் ஒண்ணு மண்ணா போய் வாங்க. அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. தலுங்க, நான் சாயங்காலம் வரும்போது இந்த பைக் எதுவும் இங்க நிக்க கூடாது, எடுத்துட்டு போயிருந்தாங்க. என்ன மருமகன் இப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டாரு? சொன்னா கேக்குறியாடி? எனக்கு இப்ப தண்ட செலவுதேன். இவர் ஒருத்தர் செலவு செலவு செலவு, வருஷம் பூரா செலவை பத்தி தான் பேச்சு. போயிட்டான். இது என்னது? ஏம்மா என்ன? நீயும் மருமகனும் காலேஜுக்கு போறதுக்கு பைக் வாங்கிட்டு வந்திருக்கம்படி. ஏம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க? நல்லா காடு. மாமாக்கு தெரிஞ்ச போச்சு அம்பிட்டுதே. அதெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். சீதனை எப்படினாலும் நாங்க கொடுக்கணும்ல. பஸ்ஸில் போறதுக்கே கூட கூட்டிட்டு போகாம என்னை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு பைக்கை வாங்கி கொடுத்து என்னை எப்படி கூட்டிட்டு போவான்? அதெல்லாம் மருமக பிள்ளை வாங்கிக்கிடுவாரு. போக போக கோவமெல்லாம் குறைஞ்சிரும். அம்மா வெண்ணிலா, சந்தோஷமா இருக்கியா? அட கூறுகட்ட குப்பாயி, தள்ளி பாங்கிட்டு. என்னங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன கேக்குற அந்த பிள்ளைகிட்ட போய்? கேட்கணும்லங்க. கூப்பிடு உங்க சின்ன அண்ணனை. ஏன் மருமகனே? மருமகனே வாங்க, காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமத்தே. இந்த பைக்ல போங்க. அதுக்காக தான் பைக் வாங்கியிருக்கோம். யாருக்கு? எனக்கா? ஆமா, உங்களுக்கு ஒன்று, முத்து மாப்பிள்ளை கொண்டு. எதுக்கு இப்போ இதெல்லாம்? செய்ய வேண்டியது எங்க கடமை தானே மாப்பிள்ள. ஏத்தே, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் பைக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாணம் தானே நடந்திருக்கு. என்னமோ போங்க, எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கோங்க. மலர் வா, போயிட்டு வரேன் தே. நீங்க பஸ்ல போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பைக் வாங்கியிருக்கோம். நான் பேசிக்கிறேன் மைனி கிட்ட. நாளையில இருந்து பைக்ல போங்க, நீங்களும் மலரும். சரி, நீங்களாச்சு எங்கள் அம்மாவாச்சு என்னமோ பண்ணுங்க. மலரு, எம்மா கருப்பனை பாத்தியா? பார்க்கலையே. நீ வீட்ல இருந்து எட்டி பார்த்தாலே நான் இருப்பேன் மானேன்னு சொன்னாங்க, காணும். மருமக பிள்ளை இங்கே எங்கேயாவது இருப்பான். காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பானோ என்னமோ, இல்லை போயிட்டானோ என்னமோ. சரிம்மா, நானும் போயிட்டு வரேன். டாட்டா. மலர் பிள்ளை சந்தோஷமா இருக்கியா? இருக்கேம்மா. எப்பா டாட்டா. இது ஒரு கிறுக்கு, இதுகிட்ட போய் நீ இந்த கல்வியை காலு. சமத்து பிள்ளைங்க என் பிள்ளை. மலரு, இவ்வளோ நேரம் நல்லா தானே வந்த, இப்போ என்னாச்சு திடீர்னு உனக்கு? கருப்பன் வீட்லயும் இல்ல, கடையிலயும் இல்ல, பஸ்ல இருப்பான்னு பார்த்தா பஸ்லயும் இல்ல. சரி, அவன் காலேஜுக்கு வந்திருப்பான் முன்னாடியே. நான் அவனை தூங்கி எஞ்சில இருந்து பார்க்கவே இல்லை பாத்தியா? என்ன மலரு? அந்த போனை எடுத்து அவனுக்கு ஒரு போன் போடுவோமா? போடே, எங்க இருக்கான்னு கேட்போம். வந்துகிட்டு இருப்பான் மலரு, இல்லாட்டி கிளாஸ்ல இருப்பான். கேளு, எங்க இருக்கான்னு கேளு. இப்போ வா, கிளாஸ்க்கு போவோம். அப்புறம் இன்டர்வல் டைம்ல இல்லைன்னா லஞ்ச் டைம்ல போய் பார்ப்போம். நான் இப்பவே அவனை பார்க்கணும். நேற்று நைட்டு தான் அவ்வளோ நேரம் பேசுனேல. காலையில போய் பார்ப்போம்னு சொன்னேலடா மூஞ்சி, இப்போ இப்படி சொல்ற? கத்தாத கத்தாத, இப்போ எதுக்கு கத்துற? காலையில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேலடா. அழுகாத மலரு. நீ பொய்யா சொல்றியா அப்படினா? நான் என்ன மலரு போய் சொன்னேன்? நீ சாமி சத்தியமா சொல்லு, நேத்து நைட் என்ன சொன்ன? காலையில பாப்போம்னு சொன்னேன். அப்ப கூட்டிட்டு போனியா? எந்திக்கிறதுக்கே லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறதுக்கு தானே டைம் இருந்தது. அப்படின்னா அவன் கிளாஸுக்கு போய் அவனை பார்த்துட்டு அப்புறமா போறேன் என் கிளாஸுக்கு. வா. அவன் கிளாஸ் 3rd ஃப்ளோர்ல இருக்கு.
யாரி போவோம் வா. மலரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மலரு. இன்னும் பெல் அடிக்கல, வா போய் பார்த்துட்டு போவோம். வா அரவிந்தா. ஏ அரவிந்தா. ஏக்கா எங்க கருப்பை உங்க கிளாஸ் தானே, வந்துட்டானா? ஏ தள்ளு பிளான்ட். ஏய் சுரபி, இப்போ எதுக்கு அவளை திட்டுற? அதெல்லாம் விடு. என்னென்னமோ கேள்விப்பட்டேன், காலேஜ்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்னடாச்சு? அதான் கேள்விப்பட்டிருக்கேல, அப்புறம் என்ன? உண்மைதானா? அப்போ நீ நிஜமாவே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ம். ஏய் அவன் எப்படிடா விட்டான்? எங்க விட்டான்? இந்த பாக்குறேல என்ன எப்படி இருக்கேன்னு. அது ரொம்ப பலமோ? கடு பேத்தாத சுரபி, தள்ளு. ஏய் இருடா, என்னால நம்பவே முடியல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு அவன் கிடப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்னைய கடு பேத்தாத சுரபி, வழிய விடு. எப்படியோ அரவிந்தா, ரொம்ப தேங்க்ஸ்டா, என்னோட ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுட்ட. ஏம்மா தாயே, வழிய விடு. ஏற்கனவே அவள் அழுதுகிட்டு இருக்க, அவளையே என்னால் சமாளிக்க முடியல. நீ ஒரு பக்கம் தள்ளங்கிட்டு. எதுக்கு இந்த அளவுக்கு அழுகுது? சுரபி, எதுக்குடா அழுகுறா? கருப்பனை பார்க்கணும்னு அழுகுறா, நேரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா. இவன் எதுக்கு அவனை பார்க்கணும்? ஷூ, எங்க பாரு, என்னைய போட்டு டென்ஷன் படுத்தாத, தள்ளி போங்கிட்டு. எக்கா என்ன நீங்க கிளாஸ்க்கு போனீங்களா? கிளாஸ்ல கருப்பை இருக்கானா? அவனை எதுக்கு நீ கேக்குற? உன் ஹஸ்பண்ட் எந்த இருக்கான்ல, இவங்கிட்ட பேசு, இவங்கிட்ட இரு. சொல்லுங்கக்கா. சொல்ல மாட்டேன். அரவிந்தா தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த லூசுக்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் இந்த பிள்ளைக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், என் அத்தை பிள்ளைல தேவையில்லாம பேசாத. சரி சரி விடு, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் தெரியாது, புரியவும் புரியாது. எப்படியோ ஏர் ரூட் கிளியர் ஆயிடுச்சு, அதுக்கு உனக்கு தேங்க்ஸ். அரவிந்தா வாடா போய் பாப்போம். இந்த வர்றேன் மலரு, வா. 3 ஃப்ளோர் ஏறி இறங்கணும்.